கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்பதாக தேவன் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். இதை அவரே சொன்ன ஒரு வார்த்தை, நான் மாறாதவராக இருக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலையும், எந்த காலங்களிலையும் நான் மாறாதவராக நான் இருக்கிறேன் என்பதாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இன்றைக்கு உள்ள மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் எல்லோரும் நிறம் மாறுகிற பச்சோந்திகளாய் காணப்படுகிறார்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், நிறம் மாறுகிற பச்சோந்திகளாய் இன்றைக்கு மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு நாள் இருந்தது போல இன்னொரு நாள் அவர்கள் இருப்பதில்லை. அருமையானவர்களே, ஒரு பாடல் வரி இவ்விதமாய் சொல்லுகிறது, பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பியுள்ள நட்பும் கூட மாறும் என்பதாக அந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வேணால் மாறலாங்க. நம்ம சொந்தக்காரங்க மாறலாம், நம்ம கூட பழகிற நண்பர்கள் மாறலாம், எல்லாரும் மாறலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களுடைய வார்த்தைகள் அநேக வேளைகளிலே மாறுகிறதாய் காணப்படுகிறது. மனிதர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அது மாறுகிறதாய் இருக்கிறது. மனிதர்களுடைய செயல்பாடுகள் மற்றும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நிறம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். மனிதனுக்கு வசதிகள் வந்துவிட்டால் டோட்டலாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனிதர்களால் பல வேளைகளிலே நிந்திக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம், அசிங்கப்படுத்தப்படுகிறோம், தலைக்குறைவாக எண்ணப்படுகிறோம். எவ்வளோ மிக மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு எந்த மனுஷன் மாறினாலும் நம்ம தேவனாகிய கர்த்தர் மாறுவதில்லைங்க. வேதம் சொல்லுவது வாசித்து பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதர்கள் பொய் சொல்லுவாங்க, மனிதர்களுடைய வாயிலே பொய்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் பொய் சொல்லாதவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவருடைய மனது ஒரு நாளும் மாறாது. அவர் மனசு மாறாதவர். ஆனாலும் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய மனசு சொல்லுவாங்க, மனிதர்களுடைய மனது குரங்கை போன்றது, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் குரங்கு தாவுகிறது போல மனிதர்களுடைய மனது மாறிக்கொண்டே இருக்கும், தாவிக்கொண்டே இருக்கும் என்பது சொல்லுகிறது போல இன்றைக்கு மனிதர்களுடைய குணங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். யார் விலகினாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் இல்லை. மனிதர்கள் வாய்களை திறந்து பொய்களை தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பொய்களை ஊதுகிறார்கள் என்பதாக. இன்றைக்கு அநேகர் பொய் சொல்லுகிற மனிதர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மை பேசக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உண்மையாக இருக்கிறார். தேவன் நமக்கு பொய் சொல்லாதபடிக்கு, அவர் மனம் மாறாதபடிக்கு அவர் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, மனமாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அவர் ஒரு நாளும் தன்னுடைய மனசை மாற்றிக்கவே மாட்டார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு இதில் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதாக. நம் தேவன் மாறாதவர். இந்த உலகத்தில் கணவன் மாறிடுறாங்க, மனைவி மாறிடுறாங்க, பிள்ளைங்க மாறிடுறாங்க, நம்ம நேசித்த உறவுகள் மாறிடுது, எல்லாமே மாறி போதுங்க.
ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். நம்மை கடிந்து கொள்ளாதவராக இருக்கிறார். நம்மை விட்டு தூரம் போயிட மாட்டாருங்க. தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறாருங்க. தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாருங்க. நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. நம்மளை ஒருபோதும் விட்டு விலக மாட்டாருங்க. ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய பாசம் ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய இரக்கம் ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய காருண்யம் ஒரு நாளும் குறைந்து போகாது. அல்லேலூயா. அவருடைய கிருபைகள் ஒரு நாளும் குறைந்து போகாது. நம் தேவன் எப்பொழுதும் மாறாதவராக அவர் இருக்கிறார். இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, எல்லோரும் என்ன மாறிடுறாங்கப்பா. எல்லோரும் மாறுறாங்க, மனம் மாறுறாங்க, எஸ்ஸப்பா வார்த்தையில் மாறுறாங்க, அன்பில் மாறுறாங்க, எல்லாத்திலும் மாறிடுறாங்க. ஆனால் நீங்கள் மாறாதவராக இருக்கிறீங்களப்பா. இதோ ஒவ்வொருவருக்கும் நீர் மாறாதவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் நீர் மாறாதவராக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் எங்கள் மாறாத தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை தேவனாகிய கர்த்தனை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட பாரத்தோடு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பாசம் வச்சு ஏமாற்றிட்டாங்க, என்னை நேசம் வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படியாய் மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட, மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்ட, மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுங்கப்பா. நான் மாறாதவராக உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி உமது வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில் கூட பாரத்தோடு ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இழந்து போன சமாதானத்தை, அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை, அவர்கள் இழந்து போன நிம்மதியை, அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நீர் நடத்துவீராகன்னு சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. உமது கிருபையானது ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, உமது மகிமையானது ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக ராஜா. தகப்பனே, இந்த நாளில் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ அங்கே தேவையெல்லாம் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும் ராஜா. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளில் யாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராதபடிக்கு இந்த நாளில் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவனீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையாயிருக்கிற காரியங்களை நீக்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீ செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஸ்ஸப்பா, ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்க பண்ணுங்கப்பா. ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. இந்த நாளுக்குரிய பண தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாளுக்குரிய பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாளில் என்ன எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் பண தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீ சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, யாரும் முன்னாடியும் வெட்கப்பட்டு போக விடாதீங்க. எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் எந்த விதமான மனிதர்களுக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய தலைகளையும் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கப்பா. இந்த நாளில் வியாதியோடு இருக்கிறவருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய பலவீனங்களை நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையோடு இருக்கிற எல்லாருடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் ஏற்படுத்துவீராக ஐயா. இயேசுவின் நாமத்தில் சண்டையின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவன் நன்மையானவைகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீ செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் வழுவாதபடி காத்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய வியாபாரங்களை பெருக பண்ணி வியாபாரங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நன்மையானவைகளை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் செய்வீராக.
இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக தேவனே பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். தேவனே வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.